இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்க இடம் வந்து அமிர்தி ஃபாரஸ்ட் வேலூர் பக்கத்தில் இருக்கு. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ஒன் ஆஃப் த மலை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மகிட்ட இப்போ இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா யமஹால எஃப்சி ஹைப்ரிட் மாடலு, எஃப்சிஎஸ் ஹைப்ரிட் மாடலு. இந்த 2025 வாங்கி ஒரு 2 மாதம் ஆச்சு. ஸோ வழக்கம் போல் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஓனரை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் கிருஷ்ணா. ஏண்ணா, இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? நாங்கள் கரெக்டாக தீபாவளிக்கு எடுத்ததுண்ணா. அந்த வண்டி தீபாவளி அன்றைக்கே எடுத்தது. ஓகே. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? நாங்கள் வந்து 4185 கிலோமீட்டர் ஓட்டிருக்கணும். ஓகே. ஸோ யூசேஜ் வந்து எந்த மாதிரி? ரெகுலராக ஹைவே போகிற மாதிரி இல்லை சிட்டி மட்டும்? மோஸ்ட்லி வந்து ஹைவே போகிறது இல்லை, சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுருவோம். ஓகே. ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நாமக்கலுக்கும் சென்னைக்கும் மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்க. 1 டைம் வந்து நாமக்கல், 1 டைம் சென்னை. ஸோ வாங்கின 2 monthsல 4000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. செகண்ட் சர்வீஸ் போகுது. ஓகே ஓகே. ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து என்னாச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து எனக்கு ஒரு 650 ஆச்சுண்ணா. 650 மொத்தமாகவே அவ்வளோதான். இன்ஜின் ஆயிலுக்கு அப்புறமா அந்த செயின் லூப் அடிச்சாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அப்புறமா அந்த லேபர் சார்ஜ். ஓகே. ஸோ ஏன் இந்த பைக் வாங்கினீங்க? ஃபர்ஸ்ட் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து 150cc இருக்கணும். ஓகே. பட்ஜெட்லேயே இருக்கணும், மைலேஜும் வேணும். அதுக்கெல்லாம் வந்து பண்ற மாதிரி இருக்குன்னா இந்த பைக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் ரிவ்யூ பார்த்து தான் பண்ணோம். ஓகே. அதுலயும் பர்டிகுலரா ஹைபிரிட் நல்லா இருக்குன்ட்டு. ஆமா, ஹைபிரிட் நல்லா, ஹைபிரிட்ல நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஆமா, சரி. ஓகே. ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து 149cc இது. ஆமாண்ணா. ஸோ யூனிகான் இன்னும் மற்ற பைக்லாம் இந்த 160 அப்பாச்சி எல்லாம் பார்க்குறப்ப இது வந்து கொஞ்சம் கம்மி தான், மேட் ஃபார் சிட்டி. பட் இப்போ ஹைவேஸ் இல்லை சிட்டி யூசேஜ்க்கே வந்து எப்படி இருக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்? சிட்டி யூசேஜ்க்கு நல்லா இருக்குண்ணா. ஹைவே நம்ம போறோம், ஸ்பீடு எதிர்பார்த்துக்கணும் இந்த வண்டி வாங்கக்கூடாது. ஓகே. ஸ்பீடுக்கு இது வண்டி சப்போர்ட் ஆகாதுண்ணா. ஓகே. மேக்ஸிமம் இது வந்து 100, 105 அவ்வளோதான் புஷ் பண்ணுது. டாப் ஸ்பீடு அவ்வளோதான். ஆனால் வந்து 60 to 80 அந்த ரேஷியோ நல்லா இருக்கு. ஓகே. பிக்கப் வந்து நல்லா இருக்கா? பிக்கப் நல்லா தானே இருக்கு. ஓவர்டேக்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஓவர்டேக்லாம் ஈஸியாக பண்ணி டீசென்டான பிக்கப், டீசென்டான மைலேஜ். டீசென்டான. ஓகே. மைலேஜ்னா எவ்வளோ வருது? மைலேஜ் வந்து அவங்க கம்பெனி கிளைம் பண்றது வந்து 110 அப்படின்னு சொல்றாங்க. சில ரிவ்யூஸ் வந்து 80, 70 எல்லாம் சொல்றாங்க. ஆனா 60 இல்ல வந்து 55 இந்த ரேஷியோ தான். 55 to 60 அவ்வளோ. அது சிட்டியா இருந்தாலும் சரி, நான் ஹைவேல ஓட்டுனது தான் சொல்றேன். ஹைவேல ஓட்டுனது. சிட்டிக்கு இன்னும் கூட கொஞ்சம் கம்மியா வரலாம். ஓகே. இந்த பைக்ல வந்து கம்ஃபர்டபுள் ஸ்பீட்னா என்ன ஸ்பீடு? கம்ஃபர்டபுள் ஸ்பீட்னா 60 தான். ஓகே. 60 போலாம். ஓகே. நம்ம 70 எல்லாம் புஷ் பண்றோம்னா வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஓகே. வைப்ரேஷன்ஸ் இருக்கா? வைப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம 80 கொடுப்போம்லாம் வைப்ரேஷன்லாம் இல்லை. ஆனால் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் மட்டும் பிடிக்கல. V1, V2, V3 இது இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் நல்லா இல்லை. இது நல்லா இல்லையா? ஹைபிரிட்ங்கிறதுனால நல்லா இல்லையா? இந்த எக்ஸாஸ்ட் மாத்திருக்காங்க. 4ல எல்லாத்துலயுமே இந்த எக்ஸாஸ்ட் தான் வருது. சவுண்ட் நல்லா இல்லை கேட்கறதுக்கு. ஓகே. டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ போயிருக்கீங்க? டாப் ஸ்பீடு வந்து நாங்கள் ஒரு 100 போயிருக்கணும். 100 தான் போகுது. அதுக்கு மேலே தாட்டில் எவ்வளோ கொடுத்தாலும் மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே. 100 தான் போகுது. 100 தான் போகுது. இது பில்லியனோட? பில்லியனோட. ஓகே. தனியாக போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்கீங்க? தனியாக போயிட்டு செக் பண்ணி பார்க்கல. ஓகே. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 100 to 110 தான் போகுன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த பைக்ல வந்து ஒரு சிம்பிள் ஏர் கூல்டு இன்ஜின். ஆமாண்ணா. ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து ஏர் கூல்டு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த சூட் வந்து கம்மி பண்ணிடுது. நின்றா கூட கொஞ்சம் நேரத்துல கம்மி ஆயிடுது. ஓகே. ரொம்ப வந்து இந்த ஹண்டர்ல இருக்கிற அளவுக்கு, ஹாரில இருக்கிற அளவுக்கு எல்லாம் ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. காலில் தெரியற அளவுக்கு இல்லை. ஓகே. சரி. அப்புறம் இந்த ட்ரிப்ளஸ் சம்திங் ஆஃப் இது வந்து நிறைய பேர் i3ன்றாங்க. i3s, ஹீரோல i3sன்னுவாங்க. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க. யமஹாலயும் ட்ரிப்ளஸ் சிஸ்டமா சம்திங் ஏதோ சொல்றாங்க, ஸ்டாப் சிஸ்டம்ட்டு. இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா டிராஃபிக்ல? நிஜமா யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு. நம்ம வந்து டிராஃபிக்ல நிக்கிறோம் அப்படின்னா நியூட்ரல் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது. கிளட்ச் பிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே. அது எதுக்கா இதெல்லாம் தான் அவங்க வந்து அந்த ஹைபிரிட் இன்ஜின் சொல்றாங்களான்னு தெரியல. ஆமா, ஹைபிரிட்ல இதுவும் சேர்ந்தது. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வருஷன்லயும் இந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் போல இருக்கு. ஆமா. ஓகே. சோ இதுவும் நல்லா தான் இருக்கு. ஹெட்லைட் விசிபிலிட்டி ஓகேண்ணா. ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ரொம்ப பிரைட்டா பவர் எல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வரலாம், நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். ஆப்போசிட்ல ஏதாச்சும் வண்டி வச்சுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஓகே. அந்த அளவுக்கு விசிபிலிட்டி வந்து பெருசா தெரியல. ஆமா. ஓகே. வண்டியோட பில்டு குவாலிட்டி எப்படி உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டேங்க் ஆடுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி எந்த வைப்ரேஷனும் ஆடுறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபைபர். எந்த பீஸ் உடைஞ்சாலுமே நம்ம அது செட்டா மாத்துற மாதிரி தான் இருக்கு. நீங்க இப்ப இந்த பீஸ் எல்லாம் உடையுது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த இந்த டேங்க் ஆஃப் செட் அப்படியே மாத்துற மாதிரி இருக்கு. ஓகே. கிடைக்குது சில இடத்துல இந்த பீஸ் மட்டும் தனியா. ஆனா அது அவங்க ஆர்டர் பண்ணி வர வைக்க மாட்டிருக்காங்க சர்வீஸ் சென்டர்ல.
ஓகே. பட் மற்றபடி ரேட்லிங், நாய்ஸ், பில்டு குவாலிட்டி வந்து அந்த அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே. ஸோ மேபி ஓட ஏதாவது தெரியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த டேங்க் இருக்குல்ல, இது வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகும் அப்படின்னு இல்ல சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஓட வேணா கூட ஆகலாம். ஓகே. டேங்க் ஒரு டிசைன் பிடிச்சிருக்கா? டேங்க் ஒரு டிசைன், அந்த இண்டிகேட்டரு அவங்க ப்ளஸ்ஸா சொல்றாங்க, அது எங்களுக்கு மைனஸான்னு தெரியுது. இங்க கொடுத்துருக்க இண்டிகேட்டர் இன்டிகிரேட்டடா கொடுத்துருக்காங்க. ஆமா, கார்னிங்ல நம்ம இண்டிகேட்டர் போட்டு திருப்பணும்னா எதில் வரவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன் முன்னாடி மாஸ்க்ல இருந்தா கூட தெரியும் உங்களுக்கு. சவுண்டும் கிடையாது, இண்டிகேட்டர் சவுண்டும் கிடையாது. ஆமா, பஸர் இப்போ வரதில்ல. ஆமா, அதனால வந்து சில நேரத்துல சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே. நைட்டா இருந்தா பரவாயில்ல, நல்லா விஷுவல் இருக்கும். பகல்ல சரியா அந்த மறைச்சிக்குது ஹேண்டில் இந்த இடம். ஓகே. ஸோ இண்டிகேட்டர் வந்து இதை அப்கிரேடுன்னு நம்ம சொல்ல முடியாது, டவுன்கிரேட் மாதிரி. சில பேருக்கு அது அப்கிரேடு, சில பேருக்கு வந்து அது பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல. ஓகே. சீட் கம்ஃபர்ட் ரைடருக்கு பில்லியனுக்கும்? ரைடருக்கு பரவாயில்லன்னா, பில்லியன் உட்காரவங்களுக்கு வந்து முடியாது. ரொம்ப லாங் டிரைவ் போறவங்கலாம் தான். ஓகே. நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் போறோம் அப்படின்னா ஓகே. நம்ம வந்து ரொம்ப லாங்கா ஒரு 100 கிலோமீட்டர் போறோம், 200 கிலோமீட்டர் போறோம்லாம் வந்து நிறைய பிட் ஸ்டாப் எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ ரைடருக்கே வந்து இந்த ரிஸ்ட் பெயின், பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ ரொம்ப லாங் போகிறப்ப? ஆமா. ஓகே. இந்த இடமும் வலிக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் நீங்க தொடர்ந்து த்ராட்டில் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா, இந்த த்ராட்டிலே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. இல்லை, எனக்குமே இப்போ நான் ஓட்டிட்டு வரப்ப பார்த்தேன், எனக்கு இந்த கிளச் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இல்லை. எனக்கே வந்து கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த த்ராட்டில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் ஃபீல் ஆகலை. நம்ம கொஞ்சம் தூரம் தானே வந்தோம். ஸோ அதுக்கு நான் இது முன்னாடி V3 ஓட்டியிருக்கேன். எனக்கு வந்து கிளச் ஆப்ரேஷனும் சரி, கியரும் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. இது எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபீலாக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் ஹைப்ரிடுன்னு சொல்லியும் 55லேருந்து 55. இது நான் இத்தனை நாள் ஓட்டினதுல எங்களுக்கு கிடைச்ச மைலேஜ் தான். அவங்க சொல்ற மாதிரிலாம் வந்து 110 70 to 80 வாய்ப்பே கிடையாது. 70 to 80 110 அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் இந்த ஒரு சின்ன வேலையை ஒன்று பார்ப்பாங்க, யமகா ஷோரூம்ல வந்து எல்லா பைக்கும் வச்சுட்டு. அவங்க அதுல வந்து இருக்குன்னா அந்த இன்ஸ்டன்ட் ஃபியூல், ஆவரேஜ் ஃபியூல்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுது. அது வந்து நீங்க எப்படின்னா ஆக்சிடென்ட் கொடுக்க அது ரேஷியோ வந்து மாறிட்டே இருக்கு. 100 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோல்ல போக முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பீட் இருக்கு. அந்த ஸ்பீட்லயே நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். 40 30 35 to 40 நீங்க அந்த ரேஷியோலே போனீங்கன்னா அவங்க சொல்றது மேபி ரீச் ஆகலாம் போல. ஆனா அது அந்த அளவுக்கு கஷ்டம். நீங்க செக் பண்ணி பார்க்கல, அதுல அந்த மாதிரி ஓட்டிட்டு போக முடியாது. 40 50ங்கிறது 150க்கு போய் நம்ம 40 15 எவ்வளவு நேரம் ஓட்டிட்டு முடியும்? அது நம்ம ரோட்டுக்கு நமக்கு கண்டிப்பா டவுன் ஷீட் பண்ணி தான் ஆகணும். த்ராட்டில் கொடுத்து தான் ஆகணும். அது 4000 RPM போய் தான் ஆகும். அது 4000 RPM கீழே இருக்கும் போது தான் அந்த மாதிரி வருது. ஓகே. ஸோ இந்த சஸ்பென்ஷன் ரெண்டுமே ஹார்டா தான் ஃபீல் ஆகும். ஹார்டா இருக்கு. ஃப்ரண்ட் கூட பரவாயில்ல, பேக் ரொம்ப ஹார்டா இருக்கு. அது குறிப்பா நம்ம ஹைவே எல்லாம் அந்த போகும்போது அந்த ரம்பல் மாதிரி வச்சிருக்காங்க, பின்னாடி உட்காரவங்க நொந்துருவாங்க. ஓகே. அந்த அளவுக்கு ஸ்டிஃபா இருக்கு. ஒண்ணு ஃபுல்லா நமக்கு அதிரும், ரொம்ப அதிரும். ஓகே. மிரர் விசிபிலிட்டி எப்படி இருக்கு? மிரர் விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ பின்னாடி ஒருத்தர் உட்காடுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க ஏதாச்சும் கையோ கொஞ்சம் பேக் வச்சிருக்காங்க சைட்ல மிஸ் ஆகுது. ஓகே. மற்றபடி ரெகுலர் யூசேஜ்க்கு நல்லா தான் இருக்கும். சிங்கிளா போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். அது போல இந்த வண்டியோட ஹேண்டில் பார் ஓட்டிட்டு ஷைனோ இல்ல வந்து யூனிகான் ஓட்டினா சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. இது கொஞ்சம் வைடரான ஹேண்டில் பார், பெரிய ஹேண்டில் பார். ஓகே. ஸோ பைக்கோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ஏன்னா இதில் ரெண்டுமே டியூவல் டிஸ்க், பட் ஆனால் ஏபிஎஸ் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பைக்ல? ஃப்ரண்ட் நல்லா ஷார்ப்பா இருக்குன்னா, பேக் எங்க வண்டி கொஞ்சம் அது பிரேக் பேட் ஒன்றும் தேவையில்லைன்னு தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்கு. கரெக்டாக நிற்குது. ஸோ பிரேக்கிங்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நாங்கள் செக்கும் பண்ணி பார்த்தோம். பின்னாடி வீல் மட்டும் தனியாக சுத்தும் போது மண்ணுக்கும் டயருக்கும் அந்த கிரிப்னஸ் போகும்போது வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆஃப் ஆயிடுது. ஓகே. வண்டி ஆஃப் ஆயிடுதா? வண்டி ஆஃப் ஆயிடுது. ஓகே. ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து வீலை ஸ்பின் பண்ண விடாம. அதுதான் நாங்கள் வந்து சும்மா நிப்பாட்டிட்டு நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்தோம். அதாச்சும் அங்கே ஆஃப் ஆகினே இருந்துச்சு. அது புரியல எங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிச்சு இதுதான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, ஆஃப் ஆகுமா? ஓகே. நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா எனக்கு தெரிஞ்சு வீல் ஸ்பின்னை வந்து ஸ்டாப் பண்ணோம், அது கிரிப்பா வச்சுக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி நமக்கு அடைக்கிற மாதிரி இருந்தால் அது ஆஃப் ஆகுது. இன்ஜினே கட் ஆஃப் ஆகுது. சரி, ஓகே. ஸோ பிரேக்கிங்கும் வந்து ஓகே தான். ட்ராக்ஷன் கண்ட்ரோலு நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. பட் ஃபைன், உங்களுக்கு வந்து ஓகேவா தான் இருக்கு? எனக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனா அதை பற்றி இண்டிப்பாக எனக்கு தெரியல.
தெரியல. சரி, ஓகே, ஃபைன். பைக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ஹைப்ரிட் மாடலுங்கிறதுனால ஒரு கலர் டிடிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது கரெக்டாக அதில். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ என்னென்னலாம் வந்து உங்களுக்கு இதில் பெஸ்ட்டாக தெரியுது இந்த அப்கிரேட்ஸில்? இது வந்து நிச்சயமாக வந்து அது கொடுத்தது நல்லா யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. இப்போ நம்ம லாங்காக போகிறோம், நமக்கு மேப்க்கு நேவிகேட்டர் வந்து 10x10 நேவிகேட்டர் இருக்கு. அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபோன் வருதுன்னா வந்து அவங்க நேமோட வருது. அது போல சின்ன சின்ன மெசேஜ் வந்து ஆனா நம்ம கால் அட்டெண்ட் பண்ண முடியுமா? அட்டெண்ட் பண்ண முடியும், கட்டும் பண்ண முடியும். நீங்க பட்டன்ஸ் வச்சு அட்டெண்டும் பண்ண முடியும், நம்மளால கட்டும் பண்ண முடியும். ஓகே. இன் கேஸ் நம்ம வந்து ப்ளூடூத்ல வந்து நம்ம பாட்டு கேட்டு போறோம் அப்படின்னா ப்ளூடூத்ல நம்ம அட்டெண்ட் பண்ண தேவையில்ல, அந்த ஜாய்ஸ்டிக்லயே நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் அந்த மியூசிக் கண்ட்ரோல் பண்றது, ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சாங் மாத்துறது, ஃபார்வர்ட் பண்றது, அதெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் இமெயில் அலர்ட்ஸ்லாம் கூட காட்டுது. எஸ்எம்எஸ் அலர்ட் காட்டுது, மற்றபடி இமெயில் எல்லாம் நம்ம செக் பண்ணல. ஓகே, சரி. இப்போ இந்த யமகால வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் எப்பவுமே, ப்ளூடூத் வந்து கனெக்டட்லேயே விட்டு வச்சுட்டு நம்ம ஒரு 5 நாள் பைக் எடுக்கலன்னா பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணி விட்டுரும். அப்படிலாம் இல்லைண்ணா, இது வரைக்கும் அந்த மாதிரி இந்த வண்டியில ஆனது? இந்த வண்டியில எங்களுக்கு ஆனதில்லை. ஓகே. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த யமகா பீப்புள் வந்து ரிப்போர்ட் பண்றது, நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு R15 வீடியோ போட்டிருப்போம், அதில் கூட அவன் வண்டி வாங்கிட்டு உடனே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான். என்ன காரணம்னா இதுதான் காரணம் அப்படின்னு அப்படிதான் எங்களுக்கும் சொன்னாங்க ஷோரூம்ல. ஓகே. ஆனா வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் எந்த பிரச்சனை? நாங்க வந்து ப்ளூடூத் நாங்க ஆஃபும் பண்ணிடுவோம், அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப லாங்கா போறோம் அந்த நேரத்துல மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணிப்போம். அடிக்கடிக்கு நம்ம போன் எடுத்து மேப் பார்க்க முடியாது, கால்ஸ் வந்தாலும் அட்டெண்ட் பண்றது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஸோ அந்த டைம்ல தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம். ஓகே. ஸோ என்னைக்காவது ஃபீல் ஆயிருக்கா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்ததுக்கு பதில் பேக்ல வந்து ஒரு ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம், டியூல் சேனல் ஏபிஎஸ்? கண்டிப்பா கொடுத்துருக்கலாம்ண்ணா. ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமா, இதுக்குன்னே சொல்லிட்டு. ஆமா. ஸோ வண்டி எடுக்கிறப்ப எவ்வளோ ரேட்டு? வண்டி எடுக்கிறப்போ வந்து நாங்க 1,64,000, அதான் ஜிஎஸ்டி ரிவிஷனுக்கு அப்புறம் எடுத்ததுனால. ஓகே, 1,64,000 மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஆன் ரோட் ப்ரைஸ். ஆமாம். ஓகே. ஸோ சர்வீஸ் சென்டரோட ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கரெக்டா? ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் சென்டர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா தானே இருக்கு, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டோமோ அதை கரெக்டாக சொல்லி தராங்க, ரெடி பண்ணி தராங்க. சர்வீஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்கு, டீசெண்டாக இருக்கு. ஓகே, சரி. அப்போ வந்து நல்ல டீசெண்டான மைலேஜும் கொடுக்குது, சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து ரீசனபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 1,64,000 வந்து வேல்யூ ஃபார் மணியா தெரியுதா இந்த பைக்குக்கு? வேல்யூ ஃபார் மணி தானே. ஓகே. இது இந்த 150cc நிறைய மாடல் இருந்தாலும் ஆனா மைலேஜ் எடுத்தீங்கன்னா இந்த மாடல் தான் ஹைபிரிட் தான் அதிகமான மைலேஜ் தருது. ஓகே. இந்த ஹைபிரிட்ல இது வரைக்கும் யாராவது மேபி ஷோரூம்ல இந்த ஹைபிரிட் சிஸ்டம்ல அந்த ஸ்டார்டர் மோட்டார் ஜெனரேட்டர்ல ப்ராப்ளம்னு சொல்லி ஏதாவது வந்த மாதிரி ஏதாவது? இது வரைக்கும் வந்து நாங்க சர்வீஸ் இது மாதிரி கேட்டும் பார்த்துருக்கோம், அவங்க வேலை செய்யற அண்ணாவும் வந்து தெரியும், அவரும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில அது போல எந்த ஃபால்ட்டுமே வந்தது கிடையாது, இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகே. இது லான்ச் ஆனதே பாத்தீங்கன்னா 25 வந்து மிடில் தான் வந்து லான்ச் ஆச்சு. லான்ச் ஆனது வந்து இப்போ 26 வந்துடுச்சு. இது வரைக்கும் இதுல எந்த ஃபால்ட்டும் அவங்க சொன்னது கிடையாது. இன்ஜின் பிரிச்சு அவங்க வேலை பண்ணி ஜெனரேட்டர்ல வேலை பார்க்குற மாதிரி எதுவும் வந்தது கிடையாது. ஓ, சரி, ஓகே. இந்த வண்டியில வந்து ஃபைனலா என்னெல்லாம் வந்து நல்ல விஷயம், ப்ரோஸ் என்னெல்லாம் வந்து நல்லா இல்லை, கான்ஸ்? இந்த வண்டியில பிடிச்ச விஷயம் நான் பார்த்தேன் மைலேஜ், இன்ஜினோட அந்த ஸ்மூத்னஸ். ஓகே, இன்ஜினோட ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு, மைலேஜ் நல்லா இருக்கு. மைலேஜ் நல்லா இருக்குன்னா நம்ம 150cc கொடுக்குறது டீசென்ட்டான மைலேஜ். ஓகே. அப்புறமா வந்து இந்த இதுல இருக்கிற வந்து நெகட்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபைபர்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாமே நிறைய ஃபைபர்ல, எல்லாமே ஃபைபர் தான், எல்லாமே ஃபைபர் தான். ஓகே, எல்லாமே ஃபைபர்லயே கவர் பண்ணிட்டாங்க. மெயின் என்னன்னா இப்போ இதே வண்டியை வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்தாங்க, அவங்கள பார்த்தா நாங்களும் இந்த வண்டி எடுத்தோம். அவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டதுல இந்த டூம் உட்கார அந்த ஒரு ஸ்டேன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டே மட்டும் கட் ஆயிடுச்சு. ஓகே. அந்த ஸ்டே ஒரு சின்ன 120 ரூபாய் பொருள் தான், அது பொருளால அது வண்டியை எடுக்க முடியாம 3 மாசமா நின்று இருந்துச்சு. ஓகே. கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லன்றதுனால. ஓகே. இந்த வண்டி V4 லான்ச் ஆயிட்டு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, ஆனா ஒண்ணு கூட இது ப்ரொடக்ஷன் சரியா இல்ல ஸ்பேருக்கு. இந்த போல சின்ன சின்ன பொருளுக்கு ரொம்ப நாங்க வந்து ட்ரை பண்ணி இப்பதான் வாங்கி போட்டோம். நெகட்டிவ்னா இப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி நல்லா இல்ல, பிளஸ் ஃபுல்லாவே ஃபைபர்ங்கிறது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். அதே போல லேடிஸ் எல்லாம் உட்கார்றாங்க அப்படின்னா இந்த ஃபுட் ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபுட் ரோஸ்ட்ன்றது சும்மா அது அதுலயே நம்ம ஊனி உட்காரலாம் கஷ்டம். ஓகே. ஸோ வெயிட் வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கா? 135-36 வெயிட் வரும் ஃபுல் டேங்க் பண்ணா. வெயிட்லாம் ப்ராப்ளம் இல்லைண்ணா. ஓகே. வெள்ளியா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, ஹைட்டா இருக்கிறவங்களுக்கும் குண்டா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ வேற என்ன நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? லாங் டிரைவ் வேற ஏதாவது பெட்டரா பண்ணிருக்கலாம் மகா இந்த விஷயத்துல, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபீல் ஆகுதா?
சஸ்பென்ஷன் சொல்லலாம்ண்ணா. சஸ்பென்ஷன் இது எல்லாத்தையுமே நீங்க விட்டுறீங்க. சஸ்பென்ஷன் வந்து அவங்க ஸ்மூத்னஸ் பண்ணிருக்கலாம். ஆமா, ஏன்னா இது பைக்கே வந்து சிட்டி பைக் மாதிரி தான் இது ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம ஹைவே எல்லாம் ரொம்பலாம் பண்ண போறது ஒரு மேடு பள்ளமா ஒரு மேடு பள்ளமா இருக்கிற ரோட்ல பண்ணா தூக்கி போடுது. அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஃபைனலா வந்து இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது? மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பா இந்த வண்டி வாங்கலாம்ண்ணா. ஓகே. லாங் டிரைவ் எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டி வாங்க வேணாம். ஸோ ஃபேமிலி யூசேஜ் பண்றவங்களும் ஃபேமிலி யூசேஜ் பண்றவங்க வாங்கலாம். ஆனா ரொம்ப லாங் போக முடியாது, ஏன்னா பில்லியன் கம்ஃபர்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா. ஓகே. ஸோ மைலேஜ் ஃபேமிலி யூசேஜுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க ப்ளஸ் சிட்டி யூசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க வந்து இந்த பைக்கை தாராளமா வாங்கலாம். லாங்கு பர்ஃபார்மன்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றவங்க இந்த பைக்கை அவாய்ட் லாங்கா இருக்கிறவங்க கூட வாங்கலாம். மைலேஜ்க்காக அவங்க வந்து வாங்கலாம். ஆனா வந்து அவங்க வலியை வந்து பொறுத்துக்கணும். ஓகே, அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. ஆமா, ஏன்னா வந்து இது நீங்க த்ராட்டில் அதிகமா கொடுத்தும் ஓட்ட முடியாது. இது 100 தான் போகும். அதனால நீங்க வந்து அதிகமா புஷ் பண்ண முடியாது. இது கேட்டு பாத்தீங்களா, ஹை ஸ்பீட் வந்து இவ்வளவுதான் போகுது சர்வீஸ் சென்டர்ல. அதனாலதான் வந்து ஹைபிரிட் இன்ஜின் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அவங்க இந்த வண்டி அவங்க ரெடி பண்ணது பெர்ஃபார்மன்ஸ்க்காக இல்ல, மைலேஜ்க்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க. V1 V2 எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மைலேஜ் அது 40-45. ஆக்சுவலி V1 V2 எல்லாம் 155 cc நினைக்கிறேன் இன்ஜின். இது 149 டோன் டவுன். V3 வரைக்குமே நல்லா தானே இருந்துச்சு. இந்த V4ல தான் வந்து அவங்க ரெடி பண்ணதே வந்து மைலேஜ்க்காக தான் சொல்றாங்க. அவங்க மைலேஜுக்காகவும் இருக்கணும், அட் டைம் வந்து பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்ஸ் லுக்லயும் இருக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் பண்ணணும், அதே டைம்ல வந்து யங்ஸ்டர்ஸையும் கவர் பண்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதான் இந்த பைக்கோட ரிவ்யூ. பிடிச்சிருக்கு பிடிக்கல எதனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். உங்ககிட்ட பைக் இருக்கு, இந்த பைக் இருக்கு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க இப்போ ஓனர் சொன்னது இல்லாம அப்படின்னா அதையும் கூட நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ், பைக் ரிவ்யூஸ், ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பைக் கவர் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கவர் பண்ணுறோம்.